அம்மா. என்ன சண்முகண்ணே? எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. கண்டிப்பா நீங்க சாமி கட்டி ஆடத்தான் வேணுமா? என்ன சண்முகண்ணே இப்படி கேக்குறீங்க? நான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தது எதுக்காக? பேச்சியம்மனோட கோயில் திறக்கிறதுக்காக தானே. மாறி பிள்ளையார் சுழி போட்டு திறந்து வச்ச கோயில், அந்த கோயில் நிரந்தரமா திறந்திருக்கணும்னா மக்கள் சந்தோஷமா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னா கண்டிப்பா நான் சாமி கட்டி ஆடித்தான் ஆகணும். அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த சர்க்கரையால என் உயிருக்கு ஆபத்து வரும்னு நீங்க பயப்படுறீங்க, அப்படித்தானே? ஆமாமா. உங்க அனுமானம் சரிதான். சர்க்கரை அமைதியா இருக்க மாட்டா, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு செய்வான். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு என்னமோ இந்த பேச்சியம்மன் கோயில நல்லபடியா திறந்துட்டா நான் இத்தனை வருஷம் பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கிற என்னோட தங்கச்சி ராசாத்தி அவ குடும்பமும் என்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சண்முகண்ணே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் கோயில் திறக்கிறதுக்கு சாமி கட்டி ஆடித்தான் ஆகணும். கோயில திறக்கிறது, உங்க தங்கச்சி ராசாத்தி குடும்பம் உங்க கூட ஒன்னா வந்து சேர்றது எல்லாம் அவசியம்தான். இது எல்லாத்தையும் விட உங்க உயிர் முக்கியமா? நல்ல யோசனை பண்ணுங்கம்மா. என்னோட உயிரை விட இந்த ஊர் மக்களும் என்னோட தங்கச்சியும் தான் எனக்கு முக்கியம். அதனால என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது எல்லாமே அந்த பேச்சியம்மன் பாத்துக்குவா. பேச்சியம்மன் கண்டிப்பா என்ன கைவிட மாட்டா. நீங்க பயப்பட வேண்டாம் சண்முகண்ணே. போங்க. எனக்கு யார் மேலயும் கோவம்லாம் இல்ல. மணி என்னாச்சு? மணியா? மணி எப்படி ஒரு 4 இருக்கும். இப்ப எதுக்காக டைம் எல்லாம் கேக்குற? மாரியும் சூர்யா அங்கிளும் காலையிலேயே முத்து பேச்சு பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் வரல. துர்கா, அவங்க வந்துட்டு இருப்பாங்க. நீ வா, நான் உனக்கு சாப்பிட ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேண்டாம், மாரி தான் வேணும். நீ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பியா? அதுக்குள்ள மாரிய சூரிய மாமா வந்துருவாங்களாம். ஆஹா, மதியம் சாப்பிடும் போதும் இப்படிதான் சொன்னீங்க. ஆனா இன்னும் மாறி வரல. எனக்கு இப்பவே மாரிய பாக்கணும். துர்கா, மாரி என்ன மந்திரம் போட்டா வர வைக்க முடியும்? ஈவினிங்குள்ள அவங்க வந்துருவாங்க. நீ உள்ள வா துர்கா, போலாம். நான் வர மாட்டேன். எனக்கு இப்பவே மாரிய பாக்கணும். நான் முத்து பேச்சு பெரியம்மா வீட்டுக்கு போறேன். துர்கா, வேண்டாம், சொன்ன கேக்கணும். மாரி நேரம் வந்துட்டு இருப்பா. அப்படி மாறி வந்துட்டு இருந்தா நான் அவங்க கூட திரும்பி வந்துடுறேன். துர்கா, சொன்ன கேளு துர்கா. நீ தனியா எப்படி போவ? சரி, நான் வேணா உன் கூட வரட்டுமா? நான் ஏற்கனவே முத்து பேச்சு பெரியம்மா வீட்டுக்கு தனியா போயிருக்கேன். நீங்க ஒன்னும் துணைக்கு வர தேவையில்லை. நம்ம நினைச்ச மாதிரியே தான் நடந்திருக்கு. முத்து பேச்சிய கொலை பண்ண நாம தயார் பண்ண ஆள ஆழம் பார்க்கதான் இவங்கிட்ட அவனை பத்தி சூர்யா மார்கிட்ட சொல்ல சொன்ன. அப்ப நீ எதுக்காக அப்படி சொன்னேன்னு எனக்கு புரியவே இல்லை ஜஸ்மின். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நம்பிக்கையான ஆளுதான் சீக்கிரமா நம்பிக்கை துரோகியா மாறுவாங்கன்னு. இப்ப என்ன பண்றது அழகு தேவதை? அவனை கூப்பிட்டு கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிடுவோமா? வேண்டாம்னா விட்டுரு, நான் வாங்கிக்கலான்னு பார்த்தேன். முனுசாமி மனசு மாறின விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே கூடாது. முத்து பேச்சிய முனுசாமி கொலை பண்ண மாட்டான்னு சூர்யாவும் மாரியும் நம்பிக்கையோட இருப்பாங்க. அவங்கள அப்படியே நம்ப விட்டுட்டு நாம நீங்க போங்க. சரிங்க ஐயா. நாம முத்து பேச்சிய கொலை பண்ண இன்னொரு ஆளை ரெடி பண்றோம்.
சூப்பர் அழகு தேவதை சூப்பர். திட்டங்களுக்கு மேல திட்டமா தீட்டிட்டு இருக்கிறியே. புதுசா ஒருத்தனை ரெடி பண்ணி காலையில நடக்க போற பூஜையில முத்து பேச்சிய கொலை பண்றோம். கோவில திறந்ததாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சேன்னு பழிய தூக்கி மாறி மேல போடுறோம். அபாரம். நம்ம நினைச்சத நடத்தி முடிப்போம். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஜஸ்மின். நான் இப்பவே ஆளை ரெடி பண்றேன். வந்துட்டானே. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இவனையாச்சும் நம்பலாமா? முனுசாமி மாதிரி இவன் மனசு மாற மாட்டான் ஜஸ்மின். இவனை முழுசா நம்பலாம். ஏதோ நீங்க சொல்றதுனால நாங்க நம்புறோம். டேய் குமாரு, ஒரு முக்கியமான சம்பவம் பண்ணணும். கச்சிதமா முடிச்சிடணும். யார முடிக்கணும்னு சொல்லுங்க, முடிச்சிடுவோம். பாத்தீங்களா எல்லுன்னு சொன்னோன்ன எப்படி எண்ணெயா நிக்கிறான்னு. என்னோட பரம எதிரி முத்து பேச்சிய போட்டு தள்ளணும். முத்து பேச்சு எப்போ முடிக்கணும் மட்டும் சொல்லுங்க, முடிச்சிடறேன். காலையில நடக்கிற கோயில் பூஜையில முத்து பேச்சிய கொலை பண்ணணும். அந்த ராசாத்தி தான் எனக்கு இடைஞ்சலா இருந்தானா, அவ பொண்ணு எனக்கு இடைஞ்சலா இருக்கா. ஐயோ, அந்த குட்டி சந்திரன் பிடிக்க போனவனே இன்னும் காணும். பிடிச்சானா கோட்டை விட்டானா நமக்கு ஒண்ணும் தெரியலையே. அந்த குட்டிச்சாத்தான் வேற எல்லாத்தையும் கேட்டுருச்சு. மாறிக்கிட்ட சொல்லிடுவாளாம். என்ன பண்றது? அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இல்ல அந்த குட்டி சாத்தாய்களை எல்லாம் காட்டி கொடுத்துரும். குட்டி சாத்தா வந்துருச்சு. என்ன விடு விடு விடு. சங்கர பாண்டி அங்கிள், ஸ்ரீஜா அக்கா, ஜாஸ்மின் அக்கா, என்ன விட சொல்லுங்க. யோ, என்னையா பாத்துக்கிட்டு இருக்கற? அப்படியே அது வாயை பொத்தியா? குட்டி சாத்தா கும்முடு கட. உன்னை வெளிய விட்டா எங்களுக்கு தான் ஆபத்து. ஏய், போய் மூடு. சத்தம் போட்டினோ அவ்வளவுதான். ஏய், இவளை கொண்டு போய் நம்ம குடோன்ல அடைச்சு வை. இவளை மட்டும் நம்ம வெளியில விட்டோம், நம்மளோட மொத்த பிளான் கெட்டு போயிடும். சரிங்க. கோவில் திருவிழால நாம நினைச்சது நடந்து முடியற வரைக்கும் இவ அந்த குடோன்லயே பத்திரமா இருக்கட்டும். வெளியில தப்பிச்சு வராம பத்திரமா பாத்துக்கோங்க. ஆமா, இவ மட்டும் வெளியே இருந்தானா நமக்கு தான் பிரச்சனை. 35 வருஷமா எனக்கு பிரச்சனையா இருக்கிற அந்த முத்து பேச்சு சாகணும். அதுக்கப்புறம் இவளை பத்தி யோசிப்போம். அது வரைக்கும் இவளை கொண்டு போய் குடோன்ல அடைச்சு விடா. யோ, சீக்கிரமா கூட்டு போயா. குட்டி சாத்தா ஏவா பாத்து தூக்கிட்டு போ. ஐயோ, இது வாயை திறந்துச்சுன்னா நம்மள கிராமத்துல கட்டி போட்டு அடிப்பானுல. மாப்பிள்ளை இன்னும் காணலையே, என்ன ஆச்சுன்னு தெரியல. வந்துருவாருப்பா, கவலைப்படாதீங்க. துர்காவனை தனியா விட்டுருக்க கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு லூசு. என்ன மன்னிச்சிரு மாறி ப்ளீஸ். நீங்க எதுக்காக அக்கா மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்ல. துர்கா உங்க பேச்ச கேட்காம தனியா கிளம்பி போனதுதான் தப்பு. நான் ஒரு லூசு தான். துர்காவை தனியா போறதுக்கு விட்டுருக்க கூடாது. அவ பின்னாடி நானும் போயிருக்கணும்ல. ஹஸ்பண்ட் சார் வந்துட்டாரு. ஹஸ்பண்ட் சார், என்ன நீங்க மட்டும் வரீங்க? துர்கா எங்க? மாமா, துர்கா கிடைக்கலையா? மாப்பிள்ள, என்ன ஆச்சு? எங்க தேடியும் துர்கா கிடைக்கல. துர்கா கால்ல போட்டிருந்த இந்த கொலுசு மட்டும்தான் கிடைச்சது. ஆமா, இது துர்கா போட்டிருந்த கொலுசுதான். முத்து பேச்சி அம்மா துர்காக்கு போட்டு விட்ட கொலுசு. ஆமா, இந்த கொலுசு எங்க கிடைச்சது மாப்பிள்ள? எந்த இடம்னு எனக்கு தெரியல. எங்க தேடியும் துர்காவை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னு அப்செட் ஆகி நின்னுட்டு இருந்தேன். அந்த இடத்துலதான் இந்த கொலுசு கிடைச்சது. ஒரு கால்ல உள்ள கொலுசு கீழே விழுந்திருக்கு,
அதை துர்கா கவனிக்கலையா இல்ல அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனையா? என்ன தாத்தா சொல்றீங்க? காலம் கிள்ளி கிடக்கு, பொம்பளை பிள்ளையாச்சே. அதனாலதான் நான் அந்த கொலுசை எடுத்துக்கிட்டு நேரா போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து துர்காவோட போட்டோவை காட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க மாப்பிள்ள. துர்கா எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அம்மா தாயே, துர்காவை நல்லபடியா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு தாயே. அப்புறம் இன்னொரு விஷயம் மாறி, நான் துர்கா விஷயமா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிருந்தப்ப சண்முகம் ஐயா இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்கு வந்திருந்தாரு. சண்முகம் ஐயா எதுக்காக இன்ஸ்பெக்டர் பார்க்க வந்திருந்தாரு? முத்துப்பேச்சி அம்மாவோட தங்கச்சியை பத்தி அவர் ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லியிருந்தாருல்ல. தங்கச்சியோட போட்டோ கிடைச்சிருச்சான். தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி போட்டோவோட வந்திருந்தாரு. அவங்க தங்கச்சி போட்டோவை நீங்க பாத்தீங்களா ஹஸ்பண்ட் சார்? நான் பார்த்த மாதிரி. நீ அன்னைக்கு சொன்னல, துர்காவோட அம்மா ராசாத்தியோட போட்டோ தான் அது. தாயே பேச்சியம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். உன் கோயிலை திறக்க தடையா இருக்கிற எல்லா சக்திகளையும் முறியடிச்சு கோயிலை திறக்கிறதுக்கு நீதான் துணையா இருக்கணும் தாயே. அப்பா, இன்னைக்கு நான் உங்க இடத்துல நின்னு சாமி கட்டி ஆட போறேன். எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஐயா. நீங்க தான் ஐயா அம்மாவை காப்பாத்தணும். அம்மா, ஊர்க்காரங்களா கோயில்ல காத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நேரமாச்சு, போலாமாம்மா? போலாம். போங்கம்மா. ஐயா, என்ன அழகு தேவத? எதுக்கு புடவை, ஜாக்கெட்டு, வளையல், விக்கெல்லாம்? ஓ, நீ கெட்டப் சேஞ்ச் பண்ண போறியா? இல்ல 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 இல்ல, பேச்சியம்மனுக்கு ஏதோ வேண்டுதல், ரைட்? பேச்சியம்மனுக்கெல்லாம் இல்ல, முத்து பேச்சுக்கு. ரெண்டும் ஒண்ணுதான் அழகு தேவத. ஐயா, இந்த ஆளை எப்படிமா கூட வச்சிருக்க நீ? பூனைய மடியில வச்சுக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரி இல்ல? என்ன பண்றது, தாரா ஆண்டியோட பிரதர் ஆச்சே. பெரிய ஆளு. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். இந்த செட்டப் எல்லாமே உனக்காக தான். எடுத்துக்கோ. இதெல்லாம் கொண்டு போய் உன் கெட்டப்பே நீ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பொண்ணு வேஷத்துல நீ கோவிலுக்கு போ. உன் மேல யாருக்கும் சந்தேகமே வரக்கூடாது. ஓகே மேடம். அழகு தேவதை சூப்பர். நீ எங்கேயோ போயிட்ட. கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டா மட்டும் போதாது, கொடுத்த வேலைய கச்சிதமா முடிக்கணும். அந்த முத்து பேச்சு உயிரோடவே இருக்க கூடாது, புரியுதா? என் குறி தப்பாது மேடம். கூடிய சீக்கிரத்துல முத்து பேச்சு செத்துட்டாங்கிற செய்தி உங்களை தேடி வரும். வர மேடம். வரங்க ஐயா. முத்து பேச்சுக்கு இருக்கிற ஆபத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாறி கண்டிப்பா
அந்த முத்து பேச்சை காப்பாத்த கோயிலுக்கு வருவா. ஆமா கண்டிப்பா வருவா. மாறி கோவிலுக்குள்ள வந்தாதானே முத்து பேச்சைய காப்பாத்த முடியும். அதனால கோவிலை சுத்தி உங்க ஆளுங்களை நிக்க வைங்க. மாரிய கோவிலுக்குள்ள விடாம தடுத்து நிறுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. முத்து பேச்சியோட அழிவு உங்களை விட எனக்கு தான் ரொம்ப முக்கியம். அந்த முத்து பேச்சியை காப்பாத்துறதுக்கு அந்த கடவுளே வந்தாலும் அம்மா பேச்சியம்மா, உன் மக்களுக்கு நல்லதா வாக்கு சொல்லி எல்லாத்தையும் காப்பாத்துமா. முத்து பேச்சி அம்மா உடம்புக்குள்ள பேச்சி அம்மன் இறங்கிட்டாங்க. இனிமே பிரச்சனை இல்ல. இத்தனை வருஷமா என்ன சிறைப்படுத்தி வச்சிட்டீங்களேடா. நான் ஊரை சுத்தி வரணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. அம்மா, எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குமா. நீ ஊரை வள வந்து ஊரோட 4 எல்லையில இருக்கிற எல்லா விளக்கையும் ஒவ்வொன்னா ஏத்த இங்க இருக்க 4 விளக்கும் ஒவ்வொன்னா தானா எரியுமா. அதுக்கப்புறம் நீ திரும்பி வந்து உன் மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல வாக்கு சொல்லுமா. எனக்கு தெரியும்டா. எனக்கு என்னோட தீப்பந்தம், என்னோட அருவாளை குடுறா. இதோ தரமா. குடுறா. அழகு தேவதை, ஒரிஜினலாவே சாமி தான் வந்திருக்குதா? தாயே இந்தாங்கம்மா. பாத்துமா அம்மா, பாத்துக்கமா. அம்மா தாயே. சம்மக்கா திம்மக்கா பொம்மக்கா வாடினி மூலி முண்ட வடபத்திர காளி வெண்டு மலையாளம் போறவளே தாயே பேர் போன மந்திரம் கட்டவளே சிந்தித்தா மடமத்தா செங்காத்து வாழ்பவளே அண்ட சராசர அநியாயம் பொடிபடவே அகிலாண்ட ஆக்ரோஷ நாயகியே வா 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 விளையாட பிரசுலம் விளையாட மொப்பம் குடிச்சு அந்த முப்பிடாதி வாராடா. எல்லாரும் விளக்கு எரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ வயிறு தான் எரிய போகுது. வயிறு தெரிச்சல்ல. பை புடுக்கையடி பட்டாசு பான வேடி எங்கும் பரபரக்க இந்த காளி வாராடா. கணக்க கண்டவன் நடு நடுங்க காரமுள்ளு ரோமக்காரி கட்டெடுத்து வாராடா. அடியொட்டி வாழ்ந்தவன மண்ணாட்சி போன கூட்டம் அடிந்திட வாராடா. தன்னை பற்றி எண்ணாமல் தரணிக்கு உழைத்தவன் தண்ணீருக்கு பதில் சொல்ல காளியம்மா வாராடா. நாசகம கையேந்தி ஏழைகளை கத்தவன நாக்கு செஞ்ச நாடிகளை நசுக்கிட வாராடா. அக்கினி போலி பறக்க அத்ததிக்கு கொட்டடிக்க சிக்கிய கொடியவன சீரழிக்க வாராடா. என்ன பூசாரி ஐயா, ஒரு விளக்கு கூட எரியல? ஏமா, அம்மா எல்லைக்கு போய் விளக்கேத்த வேண்டாமா? அவங்க எல்லையில விளக்கேத்தினாதான் இங்க விளக்கெரியும். கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. குழையாட பிரசுலம் கையிலாட மொப்பம் குடிச்சு அந்த முப்பிடாதி வாராடா. ஆவேசவை
பயங்கரியாங்கார சூரகாளி மண்டையொட்ட செண்டையாக்கி காளி வாராடா அள்ளி அள்ளி தானம் தந்த அன்னதான பிரபுவுக்கு சொல்லி வச்ச கையவன கொண்டு போட வாராடா வெள்ள உள்ள கொண்ட அந்த வெள்ளன சகரடிச்ச கள்ளமான கொண்டவ கதம்பு கிட்ட வாராடா கொடையடிச்ச புத்தம முதிர் எடுத்த பாதக இடுப்போடைக்க பத்திரகாளி வாராடா என்ன மாறி பேசாம வா வா. நீ 2 பேரை தாண்டி வந்திருக்கலாம், ஆனா உன்னால என்ன தாண்டி போக முடியாது. டேய் விளக்க வர்றா. பறையடிக்க பல்வினை துடி துடிக்க பட்டு வைத்த சுட்ட காளி பொங்கி பொங்கி வாராடா. குழையாட வீரசூலம் கையிலாட மொப்பாம் குடிச்சு அந்த முப்பிடாரி வாராடா. கரியாங்கார சூரகாளி மண்டையொட்ட செண்டையாக்கி காளி வாராடா அள்ளி அள்ளி தானம் தந்த அன்னதான பிரபுவுக்கு கொள்ளி வச்ச கையவன கொண்டு போட வாராடா. வெள்ள உள்ள கொண்ட அந்த வெள்ளன சகரடிச்ச கள்ளமான கொண்டவ கதம்பு கிட்ட வாராடா கொடையடிச்ச புத்தம உயிர் எடுத்த பாதக இடுப்போடைக்க பத்திரகாளி வாராடா. இரமணம் படைச்ச ஏழுகளின் காவலன கோரமாக கொன்னவன கொதறிட வாராடா. அந்த குணம் படைச்ச சத்தியவ வாழ்வழிச்ச ஈன பிறவி மேல இடி பாய்ச்ச வாராடா. அகில ஜகமும் சகல யுகமும் பகரும் பகவி கதரும் நீல கிழக்கு செய்ய குளத்தை துகில முருகி தூக்கிலேத்தும் அகடமுடு ஏறி இறங்கி பகட காய வெட்டி சாய்க்கும் அதிர கதற கதற அறுத்து 100 போட்டு போகும்.
கையடி பட்டாசு பான வெடி எங்கும் பரபரக்க இந்த காளி வாராடா. என்னாச்சு? அழகு தேவதை நம்ம ஆளுங்க மிச்சம் இருக்கிற ஒரு விளக்கையும் உடைச்சிட்டேன்னு போன் பண்ணி சொல்லிட்டானுவ. முத்து பேச்சியால கடைசி விளக்கை ஏத்த முடியாது. அதனால இங்க இருக்கிற 4வது விளக்கு எரியாது. நீங்க சாமியை பார்க்கணும், கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? தேங்க்ஸுங்க. மாறி